வணக்கம், வெல்கம் டு கிரதிஸ் கிளிப்ஸ். இப்போ நம்ம செய்ய போகிறது ருசியான கடலை பருப்பு புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடலைப்பருப்பை லேசாக வறுத்துக்கிறேன். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொட்டி நல்லா ஆறின பிறகு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை 2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கலாம். அரைச்ச கடலை பருப்பை ஒரு கிண்ணத்தில் கொட்டி கொஞ்சம் சால்ட்டுக்கு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த தட்டில் எண்ணெயை நல்லா தடவிட்டு அரைச்சி வச்ச கடலை மாவை இட்லி தட்டில் இட்லி மாதிரி ஊற்றிக்கிறேன். மூடியை திறக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இட்லி தட்டை அதில் வச்சு மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. எடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போது அது ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி, சர்க்கரை, தேவையான அளவு நெய், கொஞ்சம் வனஸ்பதி எடுத்துக்கிறோம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுப்போம். இதை நல்லா உதுத்துக்குவோம். இதை நல்லா உதுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் வனஸ்பதி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். அதில் முந்திரி அதை போட்டு கொஞ்சம் செவந்த பிறகு திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். தேங்காயையும் போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த தேங்காயை அந்த புட்டு உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதிலையே கொட்டிக்கலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாகுபதம் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். நல்லா பாகுபதம் வந்துடுச்சு. இப்போது கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலையே கொட்டி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலையே போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான கடலைப்பருப்பு புட்டு ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு வாசனையாக சூப்பராக வந்திருக்கு கடலைப்பருப்பு புட்டு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்டில் போடுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.